காளையை பொறுத்தவரை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் அப்படின்னு பட்டியல் போட்டிருக்காங்க. அதனால் ஜல்லிக்கட்டு, ரேக்லா பந்தயம், ஏறு தழுவுதல் அனைத்துக்கும் ஒரு ஆர்டர் போட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதுதான் உண்மை. இது காங்கிரஸ் ஆட்சியில் 12 திமுக அமைச்சர்கள் இருந்த பொழுது அவர்கள் கொண்டு வந்து காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் சேர்த்தி ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டாங்க. இது மாநகரத்திலேருந்து நம்முடைய நண்பர்கள் இன்றைக்கி வெள்ளலூர் பகுதியில் நடக்கக்கூடிய மோடி ரேக்லா பந்தயத்தை பார்ப்பதற்காக நீங்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கின்றீர்கள். செய்தியாளர் சந்திப்புக்கு வந்திருக்கீங்க, இவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கிறீங்க. இந்த அற்புதமான முன்னெடுப்பு நம்முடைய கோயம்புத்தூர் இந்த பகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் வசந்தராஜன் அவர்கள், அவருடைய முழு குழு, நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் KP முருகானந்தம் அவர்கள், சிறப்பழைப்பாளர் அண்ணன் KP ராமலிங்கம் அவர்கள், பொறுப்பாளர் அண்ணன் மோகன் மந்திராச்சலம் அவர்கள், நம்முடைய மக்கள் பிரதிநிதி அண்ணன் கோபால்சாமி அவர்கள், இவங்க எல்லாம் முன்னாடி இருந்து, அண்ணன் துரை அவங்க இருக்கிறாங்க, எல்லா முன்னிலையிலிருந்து குறிப்பாக இந்த மோடி ரேக்லா 2024 பந்தயத்தை ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நடத்தியிருக்காங்க. இதில் சிறப்பம்சம் என்னன்னாங்க, கிட்டத்தட்ட 250க்கு மேற்பட்ட வண்டிகள் வந்திருக்கு. 2 விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. 200 மீட்ரு, 300 மீட்ரு, 2லேருந்து 4 பல் போட்ட மாடு ஒரு பக்கம், 4 பல்லுக்கு மேலே போட்ட ஒரு மாடு ஒரு பக்கம். அதில் வந்து முதல் பரிசு ஆல்டோ காரிலிருந்து தங்க நாணயங்கள். குறிப்பாக இங்கு பகுதியில் உற்சாகப்படுத்தணும், மக்களுக்கு இன்னும் இந்த ரேக்லா இந்த பந்தயத்தை வந்து இன்னும் பிரபலப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய கலாச்சாரத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய ரேக்லா பந்தயத்தை மோடி ரேக்லா என்கின்ற பெயரில் நடத்தியிருக்கின்றோம். இதற்கு மோடி ரேக்லா என்கின்ற பெயர் மிகவும் பொருத்தமானது. ஏன்னா ஒரு வாரத்திற்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு போயிருந்தாங்க. அங்கே கலைஞர் கருணாநிதி ஐயா பேரில் ஏறு தழுவுதல் அந்த மைதானத்தை துவக்கி வச்சாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேரை சூட்டினாங்க. அன்றைக்கி நிறைய பொய்களை மேடையிலிருந்து பேசியிருக்காங்க. குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு, பாரதிய ஜனதா கட்சி, அதை பற்றி பல பொய்களை பேசியிருக்காங்க. அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு சில விஷயத்தை தெளிவுபடுத்துவது, உண்மையை சொல்லுவது எங்களுடைய கடமையாக கருதுகின்றோம். ஏன்னா முதலமைச்சர் பொய்யை மட்டும் வைத்து அரசியல் லாபம் ஈட்டுவதற்கு முயற்சிக்கும் பொழுது உண்மையை மக்கள் மன்றத்தில் வைக்கணும். இன்றைக்கி தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு, ரேக்லா பந்தயம் நடக்குதுன்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். 2006 முதலாக நம்முடைய ஜல்லிக்கட்டுக்கு, ரேக்லா பந்தயத்துக்கு பிரச்சனை ஆரம்பித்தது. 29 மார்ச் 2006 மதுரை உயர்நீதிமன்றம் ஜஸ்டிஸ் பானுமதி அவங்க புல்லக்காட் இந்த ரேக்லா பந்தயத்துக்கு தடை விதித்தாங்க. ஏன்னா அவங்க ஒரு பெட்டிஷனை ஹியர் பண்ணுறாங்க. குறிப்பாக நிறைய அமைப்புகள் இந்த விலங்குகள் சித்திரவதைப்படுத்தப்படுகிறது என்பதற்கு எதிராக இருக்கக்கூடிய அமைப்புகள் அங்கே போகிறாங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா 2007, 2008, 2009 இது சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டில் மாற்றி கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் பீட்டா போன்ற அமைப்புகள் இருக்கிறாங்க, ஒரு பக்கம் உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஜட்ஜு அனுமதி கொடுத்தா டிவிஷன் பெஞ்சில் அனுமதி மறுக்கிறாங்க. இப்படியே போயிட்டுருக்கு. காங்கிரஸ் அப்போ இருந்த சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் ஜல்லிக்கட்டு விளையாட்டை ஒரு காட்டு மிராண்டி விளையாட்டு, பார்பாரிக் ஸ்போர்ட் என்று சொல்லுகின்றார். ஸோ காங்கிரஸ் 2011 ஜூலை மாதம் 11ஆம் தேதி 11/7/2011 ஒரு அரசாணை வெளியிட்டு காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் அப்படின்னு ஒரு பட்டியல் வெளியிடுறாங்க. அப்படின்னா இந்த விலங்குகள் பொது இடத்துல மக்கள் பார்வைக்கு ஒரு ஸ்போர்ட்டாக, ஒரு கேமாக இருக்கக்கூடாது என்று ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. அதில் 6 விலங்குகள் குறிப்பிடுறாங்க: சிங்கம், புலி, சிறுத்தை, குரங்கு, கரடி, 6வதாக வந்து நம்முடைய காளை. 6வதாக காளை. காளைங்கிற வார்த்தையை சேர்த்தனோடனே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க, மத்திய அரசு தன்னுடைய அரசாணையிலே 6 விலங்குகளை சேர்த்திட்டாங்க. அதுலேயே காளையை பொறுத்தவரை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் அப்படின்னு பட்டியல் போட்டிருக்காங்க. அதனால் ஜல்லிக்கட்டு, ரேக்லா பந்தயம், ஏறு தழுவுதல் அனைத்துக்கும் ஒரு ஆர்டர் போட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதுதான் உண்மை. இது காங்கிரஸ் ஆட்சியில் 12 திமுக அமைச்சர்கள் இருந்த பொழுது அவர்கள் கொண்டு வந்து காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் சேர்த்தி ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டாங்க. இதற்கு நிறைய காரணம் சொல்லலாம். மன்மோகன் சிங் அவர்கள் 2015 டிசம்பரில் ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த கடிதமெல்லாம் மக்களுடைய பார்வைக்கு நாங்கள் வைக்க விரும்புகின்றோம். அந்த கடிதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கடிதத்துடைய காப்பி நான் ப்ரெஸ்ஸுக்கு காட்ட விரும்புகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் ராஜ்யசபா எம்பின்னு ஒரு கடிதம் எழுதுறீங்களா, அதில் எழுதியிருக்காரு, மெனி தேங்க்ஸ் ஃபார் யுவர் லெட்டர். அவர் எதுக்கு எழுதுறாங்கன்னா ஹியூமன் சொசைட்டி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு எழுதுகிறாங்க. The Humane Society International has a worthy objective and certainly we have to work to discourage bullfight which provide a cruel form of entertainment. மன்மோகன் சிங் அவர்கள் தன்னுடைய கடிதத்தில் 2015 பிரதமராக தன்னுடைய பதவி காலம் முடித்த பிறகு அவங்க வாழ்த்தி மன்மோகன் சிங் அவங்க எழுதுகிறாங்க, இந்த மாதிரி உங்கள் ஆட்சி காலத்தில்
நீங்கள் ஜல்லிக்கட்டை தடை பண்ணியிருக்கீங்க, நன்றி. அதற்கு இவர் திரும்ப பதில் கடிதம் எழுதுகிறாங்க. அதனால் நாம் எல்லாம் சேர்ந்து டிஸ்கரேஜ் பண்ணணும் ஜல்லிக்கட்டை, இது வந்து ஒரு க்ரூவல் ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறாங்க. இதே நேரத்தில் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஜெயராம் ரமேஷ் அவர்கள் பார்பாரிக்ஸ் போட்டுக்கிறாங்க. இதையெல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்த்த நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாயை திறக்காமல் இருக்காங்க. அதன் பிறகு நாம் ஆட்சிக்கு வருகின்றோம். நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு 2016 ஜனவரி 7ஆம் தேதி, ஏன்னா இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும், உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மாற்ற வேண்டும் என்றால் அந்த ஜிஓ 2011 காங்கிரஸ் போட்ட ஜிஓவை மாற்றணும். 7 ஜனவரி 2016 காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் 6வது பெயராக இருந்த காளையை நம்முடைய மத்திய அரசு நரேந்திர மோடி அவங்க வெளியே எடுக்கிறாங்க. அப்படின்னா காளையை காட்சிப்படுத்தலாம் அந்த அரசாணை கொண்டு வந்த பிறகு அதை எதிர்த்து பீட்டா மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் பேன் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்குது. நிர்மலா சீதாராமன் அவர் இங்கே வர்றாங்க. மாநில அரசு ஆர்டினன்ஸ் ஏற்ற சொல்கிறாங்க. இவங்க ஆர்டினன்ஸ் இயற்றவுடன் 3 மணி நேரத்தில் 3 அமைச்சரவை ஒப்புதல் கொடுக்குறாங்க. அதன் பிறகு ஜல்லிக்கட்டு நடத்தினாலும் கூட உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக நமக்கு 18 மே 2023 நம்ம சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவங்க போய் இந்த கேஸை வாதாடி மத்திய அரசினுடைய தரப்பை வைக்கிறாங்க. மத்திய அரசு ஜல்லிக்கட்டுக்கு, ரேக்லாவுக்கு, கம்பலாக்கு முழு ஆதரவாக இருக்கிறது என்கின்ற தரப்பு மத்திய அரசு வைத்த பிறகு 23 மே 2023 ஜல்லிக்கட்டின் மீது இருந்த பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸ் எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த ரேக்லா போட்டிக்கு மோடி ரேக்லா என்கின்ற பெயர் முழு பொருத்தமானது. ஏறு தழுவுதல் அரங்கத்திற்கு ஒருவருடைய பெயரை வைக்கக்கூடாது என்றால் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பெயரை வைக்கக்கூடாது. காரணம், அவங்க ஆட்சியில் தான் இத்தனை ட்ராமா நடந்துச்சு. 2006 11 அவங்க ஆட்சி, 11 அரசாணை கொண்டு வந்தது அவங்க ஆட்சி, சுப்ரீம் கோர்ட் பேன் பண்ணும்போது அவங்க ஆட்சி, பார்பாரிக்ஸ் போட்டுன்னு ஜெயராம் ரமேஷ் சொல்லும்போது அவங்க ஆட்சி. இத்தனையும் செஞ்சுட்டு வாய்க்கட்டி நின்றுக்கிட்டு இன்னைக்கு எலெக்ஷன் சமயத்தில் ஒரு பேர் மட்டும் வச்சால் மக்களுக்கு உண்மை தெரியாமல் போய்விடுமா? அதை பத்திரிகையாளர் நண்பர்கள் மூலமாக இத்தனை நாள் நாங்கள் பதில் பேசலை. இந்த ரேக்லா பந்தயத்தில் பேச வேண்டும் என்பதற்காக ஒரு வாரமாக காத்திருந்தோம். இந்த உண்மை மக்கள் மன்றத்திற்கு உங்கள் மூலமாக சென்று சேர வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். 2வதுங்கன்னா, இன்றைக்கி நம்முடைய கோயம்புத்தூர் மாவட்டம், கோயம்புத்தூர் தெற்கு, வடக்கு இந்த பகுதி எல்லாருமே அடிப்படையிலே களத்திலே பணி செய்யக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்க, மாற்றுக் கட்சியிலேருந்து சகோதர சகோதரிகள் அடிப்படையில் அந்த ஊரினுடைய முக்கியஸ்தர்கள், அந்த ஊர் இவங்க சேவை பண்ணுறாங்க, இந்த ஊரில் இவங்களுக்கு ஒரு பெரிய பேர் இருக்குது, அவங்கெல்லாம் இன்றைக்கி அடிப்படையில் கிளை தலைவராக இருந்து வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள். குறிப்பாக கொங்கு பகுதியில் ஒரு அரசியல் கட்சியில் ஒரு மண்டலத்தினுடைய இளைஞரணி தலைவராக இருந்தவங்க எல்லாரும் நம்ம கட்சிக்கு வந்திருக்காங்க. இது என்ன சொல்லுதுறாங்க, 2024 பாராளுமன்ற தேர்தல் எதில் நோக்கி செல்கிறது என்பது தெரிகிறது. மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.